அவன் ஏன் பாரதியை நாங்கள் போற்றுறோம்? அன்பு தம்பி தங்கைகளே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு, ஒரு பெரும் வறட்சியை கண்டுருச்சு. சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமாக மாறி பெரிய புராணம், திருவாசகம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள், திருப்புகழ் இதெல்லாம் இப்படி வந்துக்கிட்டு இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுருச்சு, ஒரு தொய்வுற்றுச்சு. விஜயநகர நாயக்க மன்னர்கள் விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமாக வறட்சி விட்டுருச்சு. அந்த நேரத்தை வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தியவன் பெரும்பாவளன் பாரதி, நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தம், புதிய கருத்து, புதிய வார்த்தை, சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனும் யாங்கேனும் பிறந்ததில்லை. அது நீ நம்ப மாட்டீல. அடுத்த வரைய போடுற உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். டேய், நான் வீமனுக்கு பெருமைக்கு பேசலடா, புகழ்ச்சி இல்லை. ஊமையராய், செவிடர்களாய், குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீருங்க. அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறோம். தமிழ் எங்களுக்கு பேச்சல்ல, தமிழ் எங்களுக்கு மூச்சு, தமிழ் எங்களுக்கு உணவல்ல, வேலை வாய்ப்பல்ல. படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? இல்லை, தமிழ் எங்களுக்கு உயிர் என்பதை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு போய்த்தார்கள். எங்கள் தமிழ் யாரையும் பகைக்க சொல்லாது, பகைக்க சொல்லி தராது, ஆனால் பகையை வெல்லாது விடாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் தாய் பேரன்பு மிக்கவள். அவளுக்கு அழிக்க தெரியாது, ஆக்கத்தான் தெரியும். அன்பை கற்பிப்பால், அறிவை போதிப்பால். அந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன வெறியர்கள், இன சாவனிஸ்டுகள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள். நீ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, நான் ஒரு பக்கம் ஏறி போயிட்டே தான் இருக்கேன். 8 16 16 32 எவ்வளோ காலம் ஆயிரும் தம்பி? சீமான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சீமானுக்கு, டேய், தமிழின இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழர் நில அரசியல் வரலாற்றில் பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால்தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 36 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. வழி வழியே வருகிற வாரிசுகள் அவர்கள் தான் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது, இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தாண்டா நான் தனி கட்சி. ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தாண்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாகக்கூடாது, நீர் நஞ்சாகக்கூடாது, உணவு விஷமாகக்கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி, என் கூட்டணி. சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவாரா. சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வென்றே தீர்வோம். பாரதி சொல்றான்ல,
குடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும்.